ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். ஐஃபோன் 7 வந்து ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் வந்து லாகின் பண்ண முடியாது. சில டைமில் வந்து ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. அந்த டயத்தில் வந்து ஐக்ளவுட் லாக்கு, ஸ்டோலன் லாக்கு, லாக் விட்டு ஓனர்னு சொல்லி வந்திருக்கோம். அந்த ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம மதர் போர்டில் ஒரு பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது மூலிமா ஐக்ளவுட் வந்து அன்லாக் பண்ணி நம்ம திரும்ப வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஐஃபோன் 7 வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். மொபைல் வந்து பவர் வந்து ஆன் ஆகுது. ஐக்ளவுட் வந்து ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு வந்து லாக் ஆகிருக்கு. இதை எப்படி நம்ம வந்து இது மதர் போர்டில் வந்து ஒரு பார்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுறது மூலிமா மொபைலை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஃபோன் 7 மாடலு. ஆல்ரெடி இது ஐஃபோன் 7 எப்படி டிஸ்மேண்டிலிங் பண்ணுறன்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஐஃபோன் 7 வந்து நம்ம ஐக்ளவுட் லாக்கு வந்து ரிமூவ் பண்ணுறது, ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஐஃபோன் 7 வந்து இப்படித்தே வந்திருக்கான். மதர் போர்டை வந்து நம்ம தனியாக வந்து இப்போ பிரித்து வந்து எடுக்கணும். எப்படி பிரித்து எடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்குண்டு நீங்கள் வந்து நான் கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு எல்லா மொபைலையும் வந்து ஓப்பன் பண்ணுறது மாதிரி வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் செட்டு வந்து வாங்கி வச்சுங்க. உங்களுக்கு எல்லா மொபைலும் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு வந்து நீங்களே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் செட் இருந்தாலே நீங்கள் மொபைல் சர்வீஸ் வந்து நீங்களே வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மதர் போர்டில் வந்து அந்த டிஸ்பிளே எல்லாமே அந்த கனெக்ட் ஆகுது, அந்த எல்லாத்தையுமே வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கான். அந்த பேட்ரி ஸ்டிப்பு எல்லா ஸ்டிப்புமே வந்து ரிமூவ் பண்ணிடணும். எல்லா போல்ட்டையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் மதர் போர்டில் வந்து ஒரே ஒரு அந்த ஐசி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணி நம்ம அந்த திரும்ப அந்த ஐசியை வந்து போட போகிறோம். இந்த ஸ்டிப்பு வந்து ஒவ்வொன்றும் எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுக்கணும். அந்த டிஸ்பிளே ஸ்டிப்பு, பேட்ரி ஸ்டிப்பெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம். சிம் எஜெக்டர் வந்து தனியாக வந்து எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து சிம் எஜெக்டர் வந்து வெளியே எடுத்துருங்க. நீங்கள் எல்லா போல்ட்டு எல்லா ஸ்டெப்பையும் கலெக்டானுமே கூட மதர் போர்டு வந்து வராது. ஏன்னா சிம் எஜெக்டர் வந்து உள்ளே பிடிச்சிக்கிறதுக்கு சிம் எஜெக்டர் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லா ஸ்டெப்பையுமே எடுத்துட்டிங்கன்னா மதர் போர்டு வந்து தனியாக வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த மதர் போர்டில் வந்து ஒரே ஒரு ஐசி மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஐசி வந்து எந்த ஐசின்னு சொல்லி இப்போ பார்ப்போம்.
அந்த ஐசியை வந்து மைக்ரோ கேமராவில் வந்து நான் வந்து காட்டுறேன். அதில் அந்த பிளாக் கலரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க மதர் போர்டில் வந்து. அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அது ஏதோ ஒரு பிளேடு, ஏதோ ஒரு ஷார்ப்பான ஒரு இதை வச்சுட்டு வந்து ரிமூவ் பண்ணுங்கள். வேறு எதுவும் பார்ட் வந்து டேமேஜ் ஆகிடாமல் ரொம்ப சேஃபாக வந்து பண்ணணும். பிளேடு வந்து வச்சுட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், பிளேடு வந்து வச்சு அந்த அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்துக்குங்க. அந்த மதர் போர்டு எந்த ஆங்கிளில் இருக்குன்றது வந்து பார்த்துக்குங்க. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு சின்ன ஐசி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஐசி வந்து நான் வந்து உங்களுக்கு மைக்ரோ கேமராவில் வந்து காட்டுறேன் எந்த ஐசின்னு சொல்லி. இதுக்குள்ள ஐசி வந்து வரும். அதில் ஒரே ஒரு ஐசி மட்டும்தான் வந்து iCloud லாக். அந்த ஐசி எந்த ஐசின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பார்ட்டில் தான் வந்து ஒரு சின்ன ஐசி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப மொபைலை ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஐசியை நம்ம போட்டுக்கலாம். ஐசி வந்து ரிமூவ் பண்ணுறப்போ வந்து நல்லா ஹீட் பண்ணி டெக்னிக்கலான பர்சன் தான் வந்து அந்த ஐசி வந்து ரிமூவ் பண்ண முடியும். 319 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஐசியை மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப மொபைலை ஆன் பண்ண பிறகு திரும்ப வந்து அந்த ஐசியை வந்து திரும்ப நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி போடுறப்ப வேறு ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு இந்த இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஐசி வந்து அந்த ஐசியை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப மொபைலை ஆன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மேனுவலாக வந்து ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு வந்து அடிச்சுட்டு திரும்ப நம்ம ப்ரெஸ்ஸாக வந்து இந்த ஐசி வந்து திரும்ப வந்து போடுறது மாதிரி. iPhone 7 எல்லா மாடல்லுமே வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். அந்த ஐசி மட்டும் எந்த ஐசின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கணும்.
எல்லா மாடலுமே இது மாதிரி ஒரே ஒரு ஐசி இருக்கும். அந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணால் நார்மலாக வந்து யூஸ் ஆகும். டிஸ்பிளே ஸ்டிப்பு வந்து கேர்ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணிங்க. எல்லா ஸ்டெப்புமே வந்து மாட்டுறப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து ஆப்பிள் லோகோ மட்டும் வந்துட்டு ஆஃப் ஆயிருந்துச்சு. அப்புறம் மொபைல் வந்து இப்போ நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். மொபைல் வந்து இப்போ சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குது. லோகோ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு.